வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்க வேண்டாம், மீடியமாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சேர்க்கலை. 2 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி கரெக்டு. 2 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும்னு வேண்டாம், சூடானாலே போதும். இப்போ தேங்காய் பால் நல்லா சூடாகியாச்சு. இதோட அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு, அரிசி கொஞ்சம் வெந்திருக்கு. இதை மாதிரி சமமாக நிரப்பி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு தம் போட்டுடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே வெயிட்டுக்கு ஒரு கல் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கல் தான் வச்சுருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு. மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு, திராட்சை கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம நெய்ச்சோறு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.